முனீரு, நீ ஃபுட்பால் பாரு, கிளப்புக்கு போ, அங்கேயே படுத்து தூங்கு, என்ன வேணாலும் செய். ஆனா பாத்து ஸ்கூல் டைம் மட்டும் நேரத்துக்கு வந்துரு என்ன? ஆமா, ஆசிஃப் எங்க? ஓ, நேத்தே ரஃபீக்கோட மேட்ச் பார்க்க போயிட்டான்ல? என்னத்த சொல்ல, வாப்பா ஒழுங்கா இருந்தா தானே பிள்ளைங்க ஒழுங்கா இருக்கும். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எனக்கு ஒர்க் ஷாப்ல எவ்வளவு வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ என்ன ஐஏஎஸ் படிக்கிறா? அவளை இங்கேயே பக்கத்துல எங்கேயாவது ஸ்கூல்ல போடலான்னு சொன்னப்ப நீங்க தானே இங்கிலீஷ் மீடியம் படிக்கட்டுன்னு டவுனுக்கு அனுப்ப சொன்னீங்க. அவங்க பஸ் கூட இங்க வர மாட்டேங்குது. ஆமாடா, நான் தான் அவளை இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க சொன்னேன். அப்போ என் வாப்பா நான் பசங்களுக்கெல்லாம் லவ் லெட்டர் எழுதுறேன்னு நினைச்சுக்கிட்டு என் படிப்பே நிறுத்திட்டாரு. அவளும் எழுத மாட்டான்னு என்ன நிச்சயம்? எழுதட்டும்டா. ஆம்பளைங்களுக்கு லவ் லெட்டர் எழுதாத பொண்ணுங்களும் பொண்ணுங்க பின்னாடி சுத்தாத ஆம்பளை பசங்களும் இல்லாம வேற என்ன நல்ல விஷயம் இருக்கு இங்க? ஏய் வாயாடி பாத்து, நீ எதுவும் பேசாம வர? ஏய் வாயாடி பாத்து, டேய் போடா. மாத்தி மாமா, என்ன மீன் இது? என்ன விலை? என்ன மீன் வேணும் உனக்கு? உனக்கு விலை சொல்லணுமா? வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பு. சரி. ஒர்க் ஷாப்ல வந்து காசு வாங்கி. சரிங்க ஐயா. எத்தனை சின்ன மீன் வரிசையா எடுத்து வச்சா பெரிய மீன் வரும் தெரியுமா மாத்தி மாமா? படைச்சவனுக்கு தான் தெரியும். என்ன குழப்பாத குட்டியம்மா. ஆசிஃப் மாமா வந்துட்டாரா அமினா ஆண்டி? நேத்து ராத்திரி தாண்டி வந்தாரு. ஓ சரி. உனக்கு இந்த ஊர்ல எல்லாத்தையுமே தெரியுதே. அவர் ஏண்டி மத்தி மாமான்னு கூப்பிடுற? என்ன மத்தி மீன் விக்கிறவரை மத்தி மாமான்னு கூப்பிடாம வேற என்ன கூப்பிடுறது? இறங்க. பஷீர், எங்க பஸ் வந்துருச்சா? இல்ல. டேய் பஷீர், நானும் இன்னைக்கு சாயந்தரம் உங்க கூட ஃபுட்பால் விளையாட வரவா? நேத்து சாயந்தரம் எவ்வளவு பேர் விளையாடுனீங்க? ஆனா நீ நேத்துக்கு வரலையே. இன்னைக்கு வர. நீ வாய மூடிட்டு இருந்தாதான் எல்லாரும் உன்னை விளையாட்டுல சேர்த்துப்பாங்கன்னு சொன்னாங்க. ஏய், அவ விளையாடுறது கூட விட்டுருவா. ஆனா வாய் பேசுறது அது மட்டும் வாய்ப்பே இல்ல. போடா. ஊரே என்ன வாயடின்னு கூப்பிடுது தெரியுதா? பல்ல உடஞ்சு நீ மயக்கம் போட்டு விழுந்தியா? போன எல்லாரும் பயந்தாங்கலேன்னு கூப்பிட்டாங்க. அது மாதிரி தான் இதுவும். இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி பாரு. எவ்வளவு ஆச்சு? அது வாப்பா கிட்ட பேசிக்கோங்க. வாப்பா, உன் பையன் கலக்குறான். சீக்கிரமே வேலையை முடிச்சிட்டான். இதுதான் கையில ஏதோ மந்திரம் இருக்குன்னு சொல்லுவாங்க போல. அதெல்லாம் சரிதான். ஆனா அவன் என்ன மாதிரி மெக்கானிக் ஆகக்கூடாது. இந்த வேலையை கத்துக்கிட்டு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்றான். பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா பணம் வேணாமா? இப்ப எங்களுக்கு உதவி செய்யறதுக்கே யாரும் இல்ல. நானும் வெளிநாடு போய் 12 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. திரும்ப போலான்னு பார்த்தாலும் முடிய மாட்டேங்குது. எங்க ஓபன் பண்ணி காட்டு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அண்டர் 14 தானே? இல்ல, எனக்கு போன மாசத்துல இருந்து 5 வயசு ஆயிடுச்சு. அண்டர் 15 போடுரு. நல்ல வேலை, நான் அண்டர் 14 போட போனேன். அண்டர் 15 ஆக்கிடு. ஓகே. அடைமழை பெய்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் கோல்கீப்பர் ஃபாத்துவின் கை மழையில் நனைந்து கொண்டிருக்கிறது. நமது சந்தோஷ் டிராபி மைதானமே மழை தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது. தண்ணீர் நிரம்பி அந்த மைதானத்தில் பஷீர் அளித்த பந்தை சலீம் லாவகமாக எடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறான். தன் காலில் இருந்த பந்தை சலீம் அழகாக ரஃபீக்கிடம் பாஸ் செய்கிறான். ஆட்டம் பரபரப்பாக போய் கொண்டிருக்க இரண்டு அணிகளும் வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிறது. ஒரே கோல், இன்னும் ஒரே கோல் அடித்தால் இந்த ஆட்டத்தை வென்று விடலாம் என்று இரண்டு அணியும் போராடி ஆடுகிறார்கள். ரஃபீக் காலில் இருந்த பந்து அஜ்மல் பிடுங்கி சென்று கொண்டிருக்கிறான். இதோ பந்தை எடுத்துக்கொண்டு கோல் கீப்பர் ஃபாத்துவின் அருகே வந்து கொண்டிருக்கிறான். காலே உடைந்தாலும் கோலை விட மாட்டேன் என்று ஃபாத்திமா நூர்ஜஹான் அஜ்மல் பந்தோடு வருவதை உறுதியாக பார்த்து கொண்டிருக்கிறான். அஜ்மல் எட்டி உதைக்கிறான். கோல், கோல். ஏ வாயடி பாத்து, வாய முடிக்கிட்டு அந்த பந்த பாரு. நீ நினைச்சிருந்தா அந்த பந்த எடுத்துக்கலாம். பஷீர் காலில் இருந்து பறிக்கப்பட்ட அந்த பந்து ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கிறது. மழையில நனையாம இங்க வாடி. சரி நான் கிளம்புறேன். ஏ வாயடி திரும்பி வா. நீ பாதியிலே போனா நாளைக்கு உன்னை சேர்த்துக்க மாட்டேன். இங்க வா, மழையில எப்படி நனைஞ்சிட்டு பாரு. வீட்டுக்கு போடா, மழை பெய்யுது இல்ல? என்ன பொண்ணு நீ? பக்கத்து வீட்டு பொண்ணு ரேனாவோட விளையாடலாம்ல, கேக்குதா? எப்பவும் அந்த பசங்களோட போய் ஃபுட்பால் விளையாடுறதா வேலையா? அப்படி எங்க போனாலும் உன் வாயை மட்டும் நீ மூட மாட்டேங்கிறல்ல? இரு 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 இரு, புள்ளையோட தலை இன்னும் ஈரமாதான் இருக்கு. நல்லா தொடச்சு விடு. அதெல்லாம் தொடச்சிட்டேம்மா.
தோ வந்துட்டாரு நல்லா மழையில நனைஞ்சுக்கிட்டு. என்ன கோலம் இது? நீங்க மழை நின்னதுக்கு அப்புறம் வந்திருக்கலாம்ல. மழை நின்ன அப்புறம் தான் கிளம்புனேன். திடீர்னு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒண்ணும் பண்ண முடியல. ஐயோ தொப்பரையா நனைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு இவ ஃபுட்பால் ஆட போலையா? அங்கதான் இருந்தா. நான் தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். நம்ம பாட்டி தூங்கும் போது கொரட்டை விடுற மாதிரியே இந்த ஜெரியும் கொரட்டை விடுதுல்ல. ஜெரி தூக்கத்துல தன்னோட தலகாணிய அட்ஜஸ்ட் பண்ணிக்கிச்சு. ஐயோ வந்துருச்சு வந்துருச்சு, டாம் வந்துருச்சு. ஜெரியோட மஞ்சள் தலகாணியை எடுத்து தூக்கி போட்டுருச்சு. எப்படி வம்புகளுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ அந்த பெட்டை வேகமா ஆட்டி விட்டுருச்சு. ஜெரி அந்த பக்கமா வலிக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. காட்டு பனை மரத்துல பஷீர் வழுக்குன மாதிரியே வலிக்கிட்டு போச்சு. ஐயோ ஜெரி தண்ணியில விழுந்துருச்சு. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ல ஜெரி எஸ்கேப் ஆயிடுச்சு. டாமுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்க ஜெரி திட்டம் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் இவள வாயாடி பாத்துன்னு கூப்பிடுறாங்க. இல்ல அவங்களையும் குத்தம் சொல்ல முடியாது. நானும் இவ ஒரு நாளாவது பேசாம இருப்பாளான்னு பாக்குறேன். அது நடக்காது போல. அப்படியா? ஊர்ல எல்லாரும் அவன் உங்க அம்மா மாதிரின்னு சொல்றாங்க. இப்ப சின்ன குழந்தை தானே, வளர்ந்தா எல்லாம் சரியாயிடும். ஜெரியை துரத்திக்கிட்டே தான் இருக்கணும். ஜெரி ஓடுறானா இல்ல பறக்குறானே தெரியல. அட கடவுளே, ராக்கெட்டோட துப்பாக்கி முன்னாடி எல்லாரும் கீழே விழுந்து செத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமே. பரவாயில்ல பரவாயில்ல, இன்னும் தாரோட ஆட்டத்தை யாரும் பார்க்கல. சண்டைக்கு நடுவுல என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் செஞ்சு தொலைங்களேன். போங்கடா. என்ன கொடுமைடா, கேப்டன் அமெரிக்காவோட பழைய சூட்டும் போயிடுச்சு. ஓகே பரவாயில்ல, அவரு என்ன சூட் போட்டாலும் செம்மையா தான் இருப்பாரு. இதோ நம்ம பிளாக் பேந்தர் வந்துட்டாருல, இனிமே டென்ஷன் இருக்காது. இல்லைன்னா டென்ஷன்ல எனக்கு மூச்சே நின்னு இருக்கும்.